தோனிக்கும் சென்னைக்குமான பிணைப்பு பற்றி முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா, தோனி மற்றும் சென்னை ரசிகர்களின் பிணைப்பு உண்மையிலேயே அற்புதமானது. ஒரு வெளியூர் வீரரை சென்னையின் மகனாக ஏற்றுக்கொள்வது அரிதான விஷயம் என்றார். அதே நேரம் அஜய் ஜடேஜா பேசுகையில் 208-இல் IPL தொடங்கியபோது பஞ்சாபுக்கு யுவராஜ், டெல்லிக்கு சேவாக், ஒவ்வொரு அணிக்கும் ஒரு ஐகான் இருந்தனர். ஆனால் தோனி சென்னையின் அபிமானமாக மாறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எனக் கூறினார். அனில் கும்ப்ளேவோ, தமிழ்நாட்டில் ஹீரோக்களை வழிபாடு வழக்கம் உள்ளது. அதனால் தோனி இங்கு கடவுளாக போற்றப்படுவதில் ஆச்சரியமில்லை எனக் கூறினார். தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை மாற்றம் குறித்து இவர்கள் பேசினார்கள். ஷேன் வாட்சன் பேசுகையில், 42 வயதாகியும் தோனி இன்னும் அசாத்திய தருணங்களை வழங்குகிறார். அவர் இப்போது ஒரு சற்றே பிற்போக்கான பங்கை மட்டுமே வகிக்கிறார். ஆனால் அணிக்கும் ரசிகர்களுக்கும் அவரின் தாக்கம் குறையவில்லை என்றார். ஆகாஷ் சோப்ரா கூறுகையில், ஒரு அணியின் சீசன் எதிர்பார்த்தபடி செல்லவில்லை என்றால் தோனி கீழே பேட் செய்ததால் என பலர் கேள்வி கேட்கலாம். ஆனால் இது CSKவின் நீண்டகால உத்தி. அடுத்த தலைமுறைக்கு வழிவகுக்க ஒரு திட்டம். ருதுராஜ் கெய்க்வாட் பேசுகையில், கடந்த ஆண்டு தொடருக்கு ஒரு வாரம் முன் தோனி என்னிடம் வந்து, இந்த வருடம் நான் தலைமை வகிக்கவில்லை, நீதான் கேப்டன் என்றார். ஆச்சரியமாக இருந்தது. முதல் போட்டியிலிருந்து நீங்கள் உறுதியாக சொல்லுகிறீர்களா என்று கேட்டேன். தயாராகத் தோன்றவில்லை. ஆனால் அவர் என்னை உற்சாகப்படுத்தினார். இது உன் அணி. நீ உன் முடிவுகளை எடு. நான் தலையிட மாட்டேன்.